சிறப்பு விருந்தினர் உரைக்கும் முன்பு நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தமிழறிஞர் மறைமலை இலக்குவனார் அவர்களை அறிமுகப்படுத்த அழைக்கிறேன். திரு சுந்தர் சொக்கலிங்கம் அவர்கள். சுந்தர் படம் இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. உங்களை படம் எடுக்கத்தான் பல பேர் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு படத்துக்கே வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. முதலில் தாமதமாக வந்தமைக்கு மிகவும் மன்னிக்கவும். முடியாது. திரு மறைமலை இலக்குவனார் அவர்கள் இன்று இமயம் முதல் குமரி வரை முருக வழிபாடு எப்படி இந்தியாவில் இருந்தது, இன்றைக்கு தமிழகத்திற்குள் அடங்கிவிட்டது என்பதை பற்றி சான்றுகளுடன் சொல்ல இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரெசிடென்சி காலேஜில் தமிழ் ஆசிரியராக இருந்தவர். இப்போ ஓய்வு பெற்று பல இடங்களில் பேசியிருக்க லெக்சர் கொடுத்துருக்காங்க. மலேசியா அரசாங்கத்திலிருந்தும் மொரீஷியஸ் அரசாங்கத்திலிருந்தும் அரசாங்கம் அவரை அழைத்து அங்கு கௌரவப்படுத்தி இருக்கிறது. அதே போல் இங்கு முதல் தமிழ் ஷேர் பர்க்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்லியில் அவர்கள் தான் முதல் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் அமெரிக்காவில் இருக்க அனைத்து மாநிலங்களையும் பார்த்திருக்கிறோமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவர்கள் அமெரிக்காவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். தமிழ் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்ததனால் அனைத்து தமிழ் சங்கத்திற்கும் சென்று அவர்கள் உரையாடியிருக்கிறார்கள். இன்று அவர்கள் மத்தியில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே போடியம் இல்லாததால் ஒரு சிறிய போடியம் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. மேட் பை விஜய். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கி முழங்கி ஒலி சரியா இல்லைங்க. ஒளி படிக்க வரல. கேள்வி நேரம் என்று 15 மணித்துளிகள் இருக்கின்றது. நிறைய கேள்விகள் கேட்கலாம் என்று ஆர்வமாக இருக்கிறீர்கள், மன்னிக்க வேண்டும். ஐயா முடித்த பிறகு 15-20 மணித்துளிகள் கேள்வி நேரம் இருக்கின்றது. ஐயா வாச ரங்கநாதன் அவர்களிடம் கேட்கலாம். ஐயா பேராசிரியர் அவர்களை மிகச் சிறப்பாக அருமையாக ஆய்வு செய்திருக்கின்றார் பேராசிரியர் வாச ரங்கநாதன் அவர்கள். அவர்கள் ஆய்வேட்டை அதனுடைய அந்த மென்படியை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அது ஒரு நல்ல வாய்ப்பை அவர் எனக்கு அனுப்பியிருந்தாலும் அதை நான் கணினியிலே சேமித்து வைத்தேனே தவிர ஆழ்ந்து அமர்ந்து அதை படிக்க இன்னும் எனக்கு நேரம் வாய்க்கவில்லை. ஒரு பறவை பார்வையாக அதை பார்க்கும் பொழுது மிக மலைப்பாக இருந்தது. அரிய ஆய்வு. திருமூலர் திருமந்திரத்தை எனக்கு தெரிந்து என்னுடைய பேராசிரியர் சுபாண்ணாமலை அவர்கள் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். என்னுடைய பேராசிரியர் அபய் துரசாம்பிள்ளை அவர்கள் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த இருவருக்கும் அடுத்ததாக வாச ரங்கநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்து அவர் இருவரும் தமிழில் அளித்திருந்தாலும் அவர் ஆங்கிலத்திலே அளித்திருக்கிறார்கள். அதனை அவர் உலகறிய செய்ய வேண்டும், மின்னூலாகவாவது வெளியிட வேண்டும். அந்த வேண்டுகோளோடு நான் இங்கே இருக்கின்ற அனைவரையும் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லலாம். குழந்தைவேல் ராமசாமி தொடங்கி கல்பனா மையப்பன் அவர்கள், இனியன் ரங்கராஜ் அவர்கள், சுந்தர் சொக்கலிங்கம் அவர்கள், முத்துவேல் செல்லையா அவர்கள், லதாகரன் அவர்கள், அவ்வளோ ஜான் பெனடிக்ட், மல்லிகா ஜம்பலிங்கம், மீனாட்சி சந்திரசேகர்,
மருத்துவர் ராதாகிருஷ்ணன், முனைவர் நா. சேதுராமன், முனைவர் மனோகரன், கே. மகேந்திரன், முனைவர் ஜெயசந்திரன், செந்தில் முருகன், செல்வகுமார் மாரியப்பன், நாஞ்சில் பீட்டர், செந்தில் முருகன், அப்புறம் நம்முடைய ஆசு செல்லையா, நம் பிரபாகரன், அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கலாம். என்றாலும் இந்த நேரம் கருதி நான் நேரடியாக அனைவரையும் வணங்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில வித்தார்கள். எல்லோரிடமும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. அனைத்து வித்தகர்களுக்கும் மாணவன் தான். அந்த நிலையில் அது உண்மையான அடக்கம் தான். உண்மையாகவே அனைத்து துறை வித்தகர்கள் நேரடியாக தலைப்புக்கு வந்து விடுகின்றனர். பக்கத்தில் இருக்கின்ற வில்சன் சேலம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகிற பல்கலைக்கழகத்திலே சங்க இலக்கியத்தை பற்றி 3 நாள் வகுப்பெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு பெற்றேன். போர்ச்சுகீசிய பேராசிரியர் ராபர்ட் ஆண்டர்சன் அவர்கள் இந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அங்கே செல்வதற்கு முன்னாடியாக இங்கே வந்து செல்லலாம் என்ற விளைவு ஏற்பட்ட பொழுது சுந்தர் சொக்கலிங்கம் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு தலைப்பு ஒன்று வேண்டும் என்றும் கேட்டார். வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் நிறைய கூட்டங்கள் நடத்தி சோர்ந்திருந்த நேரம் உடனடியாக நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஒருவேளை அங்கே இல்லாவிட்டால் கூட முருகன் கோயிலே ஒரு தமிழ் இலக்கியம் தொடர்பாக அங்காவது உரை ஏற்பாடு செய்கின்றேன், 2க்கு பொதுப்படையாக ஒரு தலைப்பை தாருங்கள் என்று சொன்னார். இந்த தலைப்புக்குரிய காரணத்தை சொல்லுகின்றேன். ஆக 2க்கும் பொது தலைப்பாகத்தான் இமயம் முதல் குமரி வரை முருகன் வழிபாடு என்ற தலைப்பை நான் வழங்கினேன். நல்ல வேளையாக இங்கே வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் அவர்களே அந்த உரையை அவர்கள் புறந்தருகின்ற அல்லது அந்த உரையை இங்கே வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு பொறுப்பை ஏற்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பெருமக்களே, தொன்மங்களை பற்றிய ஆய்வு அதிகமாக தமிழிலே இல்லை. தொன்மங்களை பற்றி கனடாவில் இருக்கின்ற சமய பேராசிரியர்கள் நிறைய பேர் ஆய்வு இருக்கின்றனர். பல்வேறு ஆய்வுகள் நடுநிலையாகவும் இருக்கின்றன. ஆழ்ந்து கற்று கூர்ந்து நோக்கி அந்த ஆய்வுகளை அவர் நிகழ்த்திய அந்த பாங்கினை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல இங்கே நான் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து அந்த காலத்திலே அந்த நூல்களை பெறவும் படிக்கவும் வாய்ப்பு பெற்றேன். தொன்ம ஆய்வு மிகவும் தேவையான ஒன்று. இந்த தொன்ம ஆய்வை நாம் அந்த பக்தியுடனே வேறு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஒரு அறிவியற்பாக தொன்மங்களை ஆகின்ற போக்கு வேண்டும். இங்கே திருமூலரை பற்றி சொன்னார். ஒரு பக்கத்திலே சமயத்தை பற்றி பாருங்கள். இங்கே நிறைய தேம்பாவணி, கம்பராமாயணம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், குலசேகராழ்வார், தாய்மானவர், ஆய்ச்சியர் குறவை என்றெல்லாம் ஒரு பக்கம் சமய இலக்கியம். அதற்கு எதிர்முரணாக நேர்முரணாக சமயத்தை கட்டுடைத்த சித்தர். கட்டுடைத்தல் என்ற கோட்பாடு இன்றைக்கு புதிதாக இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த கோட்பாடு இன்றைக்கு புதிதாக விளம்பரப்படுத்தப்பட்டாலும் கட்டுடைக்கின்ற அந்த பொறுப்பு டீகன்ஸ்ட்ரக்ட் என்று சொல்கிறோமே, அந்த கட்டுடைத்தனைத்தான் திருமூலர் செய்தார். சமயத்தை கட்டுடைத்தார், சாஸ்திரங்களை கட்டுடைத்தார். அது ஒரு போக்கு, இது ஒரு போக்கு. ஏன்னா அப்படியே தொன்மத்திலே ஆய்வு என்ன தேவை என்று கேட்கலாம். முருகன் என்கின்ற தொன்மம், திருமால் என்கின்ற தொன்மம், கொற்றவை என்கின்ற தொன்மம், இவையெல்லாம் ஆக பழமை வாய்ந்த திராவிட தொன்மங்கள். சில பேருக்கு திராவிடம் என்ற சொல் பிடிக்காமல் போனால் தொல்தமிழ் தொன்மங்கள். ஆனால் அவை பன்முகப்பாங்கான இந்த இந்திய துணைக்கண்டத்திலே பல்வேறு பண்பாட்டு விரவல்களினாலும், பண்பாட்டு மேலாண்மையாலும், பண்பாட்டு தாக்குறவாலும் அவை ஒரு திரிவு நிலையை அடைந்து விட்டன. எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் கண்ணன் என்ற தொன்மம் நம்முடைய தமிழ் தொன்மம் தான். நப்பின்னைக்கு ஈடு இணையாக வடமொழியிலே நீங்கள் ஒன்றை காட்ட முடியாது. ஆக 100க்கு 100 விழுக்காடு தமிழ் தொன்மம் கண்ணன் என்பது. இவற்றை நாம் ஆய்வோ அல்லது ஆய்வதற்கு நேரம் ஒதுக்கவோ நாமெல்லாம் ஆயத்தமாக இல்லை. எல்லாவற்றிலும் 2 கட்சி, உடைக்கின்ற கட்சி, போற்றுகின்ற கட்சி, ஏற்கின்ற கட்சி, ஏந்துகின்ற கட்சி. தமிழ எல்லாவற்றிலும் 2 கட்சியை சொல்லி 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 மாய்ந்து மாண்டு விட்டான். தமிழன் தன்னுடைய தொன்மையை இழந்து விட்டான், மூலத்தை பறிகொடுத்து விட்டான். எல்லாவற்றுக்கும் கட்சி. ஆக கட்சி கட்டாமல் பார்க்கின்ற அந்த அறிவியல் போக்கிலே பார்க்கின்ற அந்த நிலை வரும்பொழுதுதான் முருகன் என்ற தொன்மம் எவ்வளவு சீர்மையான, சிறப்பான, ஆசிய கண்டத்தின் அளவிலான மிக பெரும் தொன்மம் என்பது நமக்கு மிகச் சிறப்பாக விளக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்திலே குமர, காவுவோன்
என்கிற 3 குறியீடுகளை ஐராவத மகாதேவன் காட்டுகின்றார். இந்த கூ என்பது குமர என்பது குமர பெருமகனை முருகனை குறிக்கின்ற குறியீடு. அதே மாதிரி காவோன் என்பது அல்லது பொறையல் என்பது காவடியை குறிக்கின்ற குறியீடு. அதெல்லாம் எழுத்தல்ல, குறியீடு. எழுத்தும் அல்ல, சொல்லும் அல்ல, குறியீடு. இந்த காவோன் என்கின்ற குறியீடு எப்படி இருக்கும்னா நீண்ட கோல், அந்த கோலுக்கு 2 பக்கத்துல தராசு உரி தொங்குவது போல தொங்கி இருக்கும். காவடி. இந்த காவடி என்கின்ற அந்த அந்த குறியீடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து சமவெளி நாகரிகத்திலே நமக்கு காண கிடைக்கின்றது. காவடி உங்களுக்கு எல்லாம் மிக நன்றாக தெரியும், முருகனுக்கு உரிய ஒன்று. வேற எந்த கடவுளுக்கு காவடி கிடையாது, அது முருகனுக்கு உரிய ஒன்று. இந்த காவடி என்பது 100க்கு 100 ஆக சுதேசியான தமிழ் தன்மை. மாரிஷியாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சிங்கப்பூராக இருந்தாலும் தைப்பூசத்திலே சென்று பாருங்கள், அங்கே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், வெறும் ஜாதி வேறுபாடு மட்டுமல்ல, சமய வேறுபாடே இல்லாமல் சீனாக்காரர்கள் இங்கே காவடி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் தைப்பூசத்திலே. மாரிஷியத்திலே போதுபூரிக்காரர்கள், நான் எல்லாம் சென்று பார்த்தேன், போதுபூரிக்காரர்கள் காவடி எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல சிங்கப்பூரில், மாரிஷியத்திலே துணை குடியரசுத் தலைவரே காவடி எடுத்தார். குடியரசுத் தலைவரும் புரோட்டோகாலுக்காக எடுக்கவில்லை, அவருக்கும் ஆசைதான், நான் பதவி ஓய்வு பெற்ற பிறகு நான் எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த காவடி என்பது முழுக்க 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 தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம். முழுக்க 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 முருக வழிபாட்டுக்குரிய ஒன்று. அந்த காவடியை பற்றி நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது என்றால், எத்துணை தொன்மை வாய்ந்த துன்பம் முருகன் என்ற துன்பம் என்பதை நாம் அறிய வேண்டும். அவருடைய அருமையை அறியாமல் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருமாலை சொல்கின்றோம், ராமனை சொல்கின்றோம், கிருஷ்ணனை சொல்கின்றோம். ராமன் காட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட பொழுது, வேறு வழியே இல்லையா, வேறு மார்க்கமே இல்லையா என்றெல்லாம் கௌசல்யாதேவி வால்மீகி ராமாயணத்தில் கூறுகின்றார். கம்பன் காட்டுகின்ற நிலை வேறு. ஆனால் வால்மீகி காட்டுவது உண்மையாகவே அந்த அரண்மனையில் நடக்கின்ற செய்தியை அப்படியே காட்டுகின்றார். வால்மீகி காட்டுகின்ற கௌசல்யா, வால்மீகி ராமாயணத்தை படித்து பாருங்கள். வால்மீகி காட்டுகின்ற கௌசல்யா அந்த கிழவனுக்கு புத்தி இப்படி கெட்டு போய்விட்டதே என்று கவலைப்படுகின்றார். உண்மையாகவே அரசிகள் அப்படிதான் கவலைப்படுவார்கள். கெட்டு போய்விட்டது என்று கவலைப்படுவது மட்டுமல்லாமல், லட்சுமணர் அப்பொழுது குமருகின்றான், கொன்று விடுகின்றேன், கிழவனுக்கு புத்தி மங்கிவிட்டது, தொலைத்து கட்டுகின்றேன் என்று இலக்குவன் சூடுரைக்கின்றான். வால்மீகி ராமாயணத்தில் கௌசல்யாதேவி சொல்கின்றார், ராமா, உடைய தம்பி ஏதோ உருப்படியாக சொல்வதை போல இருக்கின்றது. வால்மீகி படித்து பாருங்கள், இப்படி சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் ராமன் தலையிட்டு, அம்மா, உங்கள் வாயால இப்படி சொல்லலாமா? அரசர் ஆணை, அரசரை மீறி இப்படி அவன் பேசிவிட்டான் அறியாமையிலே, நீங்கள் அதற்கு ஆதரவாக பேசலாமா என்று வால்மீகி காட்டுகின்ற ராமன் தன்னுடைய தாயை தேற்றுகின்றார். அப்பொழுது வேறு வழி இல்லாமல் காட்டுக்கு செல்கின்றார். என்னுடைய புதல்வன், அவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், எந்த குறையும் நேரிடக்கூடாது என்று வேண்டுவதற்காக கடவுளரை வழிபட செல்கின்றார் கௌசல்யா. அப்படி எந்த கடவுளை வழிபட்டார் ஒரு பட்டியல் இருக்கின்றதுல கார்த்திகேயன், முருகன் ஒரு கடவுள். முருகனை வழிபட்டு ராமன் வனவாசத்திலே எந்த துன்பமும் இல்லாமல் மிகச் சிறப்பாக இந்த வனவாசத்தை நிறைவு செய்து வர வேண்டும் என்று முருகனை கும்பிடுகின்றார் கௌசல்யாதேவி ராமாயணத்திலே. வால்மீகி ராமனுக்கு முந்தைய துன்பம். கிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கீதையில சொல்லுகின்றான், சேனானியினாம் அகம் ஸ்கந்தக, சேனை தலைவர்களே நான் கந்தனாக இருக்கின்றேன். புராணத்துல கூட இங்க பார்க்கலாம், புராணம் இருக்க முருகொத்தியே இல்லையா, வீரத்துக்கு யார சொல்லுவாங்க? முருகனை. ஆக புராணனை போல கண்டன் கீதையில சொல்கின்றான், நான் படைத்தலைவர்களே முருகனாக இருக்கின்றேன், முருகனை போன்ற வீரம் சரிந்தவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். ஆக ராமனுக்கு முந்தைய துன்பம், கிருஷ்ணனுக்கு முந்தைய துன்பம் முருகன் என்பதை அந்தந்த ஆதி காவியங்களே நமக்கு காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, சித்தார்த்தனின் பிறப்பை சொல்லுகின்ற ஒரு பாலிமொழி காப்பியத்திலே சித்தார்த்தன் பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு கடவுளரின் படிமங்களை இந்த குழந்தை முன்னாலே கொண்டு வந்து காட்டுகின்றார். இந்த குழந்தையின் முன்னாலே காட்டுகின்ற இந்த சடங்கு மகேஷ மயூரி பாலிமொழி காவியம். இது
ரொம்ப அண்மை காலம் வரைக்கும் குடியாத்தம் என்ற ஊரிலே பணிபுரிந்து கொண்டது. பக்கத்துல சுற்றி காடு, அப்பொழுதுல 69ல நிறைய நரிகள் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே அங்கே இருக்கின்ற அந்த தாய்மார்கள் சமய வேறுபாடு இல்லாமல், கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் சமய வேறுபாடு இல்லாமல் குறவர்களுக்கு ஒரு 5 ரூபாய் அல்லது 2 ரூபாய் கொடுப்பார்கள். ஒரு நரியை, அதுவும் பிஞ்சு நரியாக, ஒரு குட்டி நரியாக கொண்டு வருவார். நரியை கொண்டு வந்து அந்த குழந்தை அப்படி காட்டுவார். அந்த குழந்தை பிறந்த உடனே நரி முகத்தில் விழித்தால் வாழ்வில் அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை. ஆக இந்த குழந்தை முகத்திலே காட்டுகின்ற அந்த பழக்கம் அண்மை காலம் வரைக்கும் 70 வரைக்கும் இருந்து நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி இந்த குழந்தை புத்தன் சித்தார்த்தன் அவனுக்கு படிமங்களை காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற படிமங்களில் ஒன்று முருகனுடைய படிமம். ஆக புத்தருக்கு முந்தையது, சிந்து சமொழி நாகரிகத்தை சார்ந்தது, ராமனுக்கு முந்தையது, கிருஷ்ணனுக்கு முந்தையது முருகன் என்கின்ற துணம் என்பதை மிக சிறப்பாக, மிக தெளிவாக, எந்த சிக்கலுமே இல்லாமல் மிக எளிமையாக நாம் காணலாம். அந்த ஸ்லைடு போடுறீங்களா? ஒண்ணு முதல்ல இருந்து போடுறேன். இதுதான் மதுரா. இது வந்து இந்த ஒரு கோவில் சுவரிலே இந்த புடைப்பு சிற்பம் என்பார்களே, அதை போல ஒரு புடைப்பு சிற்பம். அந்த புடைப்பு சிற்பத்திலே இங்கே காணலாம். இந்த புடைப்பு சிற்பத்திலே இது வந்து முருகனுடைய, முருகன் மயிலிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு தோற்றம் கொஞ்சம் சிதைந்து இருக்கின்றது. அடுத்ததாக இந்த 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது கல்கத்தா அருங்காட்சியகத்திலே காணப்படுகின்ற உமாமகேஸ்வரர். இதற்கும் முருகனுக்கு என்ன தொடர்பு என்று கேட்பீர்கள். அதாவது உமையும் மகேஸ்வரனும் 36,000 மனித ஆண்டுகள் அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார். அவர்கள் அந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த நிலையில 36,000 மனித ஆண்டுகள், அத்துணை ஆண்டு காலம் மகிழ்வாக இருப்பதை பார்த்துத்தான் தேவரெல்லாம் பதவித்து போய்விட்டார்களாம். இப்படி ஒரு குழந்தையின் மேல் பிறந்தால் அந்த குழந்தை செய்கிற அட்டகாசம், குறும்பு, அது செய்கின்ற போர், இதற்கெல்லாம் நாமெல்லாம் ஆற்ற மாட்டோமே, எப்படியாவது குழந்தை பிறக்காமல் தடுத்து விட வேண்டுமே என்று அவருடைய அந்த அந்த காதலை தடுப்பதற்காக அவர்கள் பல பேரை வேண்டுகின்றார். காதல் ஒரு மகப்பேற்றிலே முடிந்து விடக்கூடாது என்பதற்காக பல பேரை வேண்டுகின்றார்கள். அந்த அந்த காதல் காட்சியை காட்டுவதுதான் இந்த சிற்பம். ஆக அந்த குமார சமூகத்திற்கு, அந்த முருகன் பிறப்பதற்கு முந்தைய, முருகன் பிறக்கவே விடாமல் செய்வதற்காக அப்படி செய்த காரணத்தாலே சிவபெருமான் சினமுற்று அவர் வந்ததாகவும், அப்படி வந்த பொழுது தேவர்களெல்லாம் வேண்டிக் கொண்டதாகவும், அப்படி வேண்டிக் கொண்ட பிறகு அவருடைய அந்த சரியாக கருத்தரிக்காமல் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக அது சென்றதாகவும், அப்புறம் அக்னி வாங்கியதாகவும், கங்கையில் விட்டதும் நிறைய கதை. இந்த கதையை பற்றி தெரிவிக்க அவர்கள் சொல்லுவார்கள், இதையெல்லாம் என்ன உள்ளம் கூசுகின்றது, எழுத என்னுடைய எழுதுகோள் கூட கூசுகின்றது, இப்படியா முருகனை கொச்சைப்படுத்தி இப்படியா ஒரு கதை கட்டுவது என்று தெரிவிக்க அவர்கள் முருகன் என்பதில் மிகவும் கூறி அவர் எழுதியிருப்பார். ஆனால் இதில் இன்னொன்று பார்க்க வேண்டும். நாம் இந்த தொன்மம், அதற்கு அடுத்தது புராணம். புராணம் வேறு, தொன்மம் வேறு. அதனால் புராணத்துக்கு தொன்மத்துக்கு என்ன வேறுபாடு நீங்கள் கேட்கலாம். அது தொன்மம் என்பது ஒரு ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்ற கூட்டு நனவெளி கோட்பாட்டின்படி அணுகினால் அது ஒரு சமூகத்தினுடைய கனவு. இப்படி சொல்லுவான் கார்லின், சொல்லும்பொழுது சொல்லுவான், கனவு என்பது தனி மனிதன் படைக்கின்ற தொன்மம், தொன்மம் என்பது சமுதாயத்தின் கனவு. காண்கின்ற நாள்தோறும் கனவு காண்கின்றோம். அந்த நாள்தோறும் நாம் காண்கின்ற கனவு நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு தொன்மம். அது எப்படி நமக்குள்ளேயே தொன்மம் உருவாகின்றது? நனவு நிலையிலே பல நிகழ்ச்சிகள் அவை நம்மை தாக்கமுறை செய்கின்றன. அந்த தாக்கமுறை செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு எதிரூட்டு செய்வதற்கு நம்மால் முடியவில்லை. கோபித்த அட்டகாசம் செய்யும் ஒரு மேலாளரையோ, அல்லது எப்படி பார்த்தாலும் சத்தம் முடிகின்ற ஒரு பக்கத்து வீட்டுக்காரரையோ, அல்லது வேறு ஏதாவது வம்பு செய்கின்ற மாமியாரையோ நேரடியாக ஒன்றுமே நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆக அந்த உணர்வுகளை எல்லாம் அடக்கி வைத்துக் கொள்கின்றோம்.
உள்ளத்தின் அடித்தளத்தை அவை அடங்கி இருக்கின்றன. அவை வெளிப்படுகின்ற இடம் தான் கனவு. அது வெளிப்படும் பொழுது நம்முடைய அந்த உள்ளத்தை நிறைவு செய்கின்ற வகையில் அது தானாக தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. அது கனவு என்பது நாம் படிக்கின்ற துன்பம் என்று கார்ல் யுங் கொடுத்த விளக்கம். இதே போல ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக காண்கின்ற கனவுதான் துன்பம். அந்த சமூகத்தினுடைய வரலாற்று போக்கிலே அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட தாக்கங்கள், அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு துன்பங்கள், அந்த சமூகம் எதிர்கொண்ட அறைகூல்கள், இவற்றின் அடிப்படையில் தான் அது துன்பத்தை படைக்கின்றது என்று கூறினார். அது துன்பம் என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக சமூகத்தினாலே படைக்கப்படுவது. ஆனால் புராணம் என்பது ஒரு பண்டிதராலே, ஒரு அறிவாளியாலே, ஒரு படைப்பிலக்கியவாதியாலே, ஒரு நுண்ம அரசியலை செய்வதற்காக படைக்கப்படுவது. புராணம் படைப்பது ஒரு நுண்ம அரசியலை சாதிப்பதற்காக. இதை சொல்லும்போது நாம் கோபித்து விடக்கூடாது. எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகின்றேன். சிவனாகட்டும், திருமாலாகட்டும், முருகனாகட்டும், வடபுலத்திலே மிக மிக கேவலமாக சித்தரிக்கப்பட்டு விட்டார். சிவபெருமான் ரிஷிபத்திரியுடைய கற்பையெல்லாம் களவாடி விட்டதாகவும், கண்ணன் கோபிகா ஸ்திரீகளை எல்லாம் ஈவ்டீசிங் செய்து விட்டதாகவும், முருகன் பெண்களுடைய கற்பை சூறையாடுவதாகவும் அங்கே கதை கட்டி விட்டார். நுண்ம அரசியலுக்காக சொல்கிறேன். யாரையும் குறை சொல்வதற்காக எல்லோரும் வேண்டியவர்கள், எல்லா சமயமும் வேண்டிய சமயம், எல்லா கடவுளும் போற்றப்படுகின்ற கடவுள்கள். ஆனால் நுண்ம அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆக கிருஷ்ணன் ஸ்ரீலோலன், சிவபெருமான் முனிபத்திரிகள் எல்லாம் சூறையாடியவன், முருகனும் கண்ணியர் கப்பை சூறையாடுவான். ஆனால் ஒரு துன்பத்தை அவர்கள் படைக்கின்றார்கள். ஏகபத்தின், ஒரே மனைவி, வேறு யாரையும் திரும்பி பார்த்ததே இல்லை. அப்படி படிக்கின்றன. என்ன பொருள்? அதில் நுண்ம அரசியல் இருக்கு. நுண்ம அரசியலை தான் சொல்லுகின்றேன். நம்ம எல்லாரும் நம்ம இவர் காந்தியடிகள் சொன்னதை போல ஈஸ்வரல்லா தேரேனா நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ராமன் என்பது இறைவனின் பெயர். அந்த ராம வழிபாட்டை நாம் போற்றுகின்றோம். ராம வழிபாட்டிற்கு எந்த விதமான மாறுபாடும் செலுத்தவில்லை. ஆனால் அப்படி ஒரு தொன்மத்தை படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறார்கள்? அது ஒரு அரசியலை படிக்கிறார்கள். இவர்களெல்லாம் பெண் பொறுக்கைகள். இது பண்டிதர்கள் படிக்கின்ற உண்மை அரசியல். இதுக்கும் நம்ம அந்த ஆன்மீகத்துக்கும் குழப்பிக்க கூடாது. இதை சொல்வதனால குறை சொல்வதாக கருதக்கூடாது. ஆனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நுண்ம அரசியலை தான் இந்த 36,000 மனித ஆண்டுகள் அவர்கள் இன்புற்றிருந்தார்கள் என்பதை சித்தரிக்கின்ற அந்த சிற்பம். அடுத்ததாக இந்த சேனானி என்று சொல்கின்றார்களே முருகனை, அவன் சேனை தலைவன். யாருடைய சேனை தலைவன்? இந்திரனுடைய சேனை, தேவருடைய சேனை தலைவன். அந்த தேவசேனைக்கு தலைவனாக இருந்தான் என்பதை ஒரு உருவமாக ஆக்கி தேவசேனையை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி அந்த தேவசேனையுடைய கணவன் முருகன், தேவசேனாபதி எல்லாம் உருவப்படுத்துவது புராணத்தோட வேலை தான். மறைமலடிகளார் சொல்லுவார், முருக வழிபாடுங்கிறது ஒண்ணுமே இல்லை. காலை கதிரவனை வழிபடுவதுதான் முருக வழிபாடு. காலையில கதிரவன் தோன்றுகின்ற அந்த தோற்றத்தை பாருங்கள். அந்த இளம் சிவப்பு நிறம், படர்ந்து விரிந்தோங்கிய அந்த ஒளி, அந்த ஒளி நீலவானத்திலே, அல்ல நீலக்கடலின் பின்புலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த நீலவானமோ நீலக்கடலோ தான் நீலமயில். அந்த இளஞாயிறு, இளஞ்சிவப்பு நிறம் வாய்ந்த அந்த ஞாயிறு தான் முருகன் என்பார் தமிழர் மதம் என்ற தன்னுடைய நூலிலே மறைவில் அடிகிறார். ஆக இயற்கை வழிபாடு தொடக்க காலத்திலே இருந்திருக்கு. அந்த தொடக்க காலத்தில் இருந்த இயற்கை வழிபாடு தான் பின்னால மெல்ல மெல்ல துன்பப்பாங்கடைந்து அந்த துன்பங்களை மேலும் மேலும் சிக்கலாக்கியதில் புராணங்கள் படைக்கப்பட்டு அந்த புராணங்களை மேலும் நிலைநிறுத்தின வகையில சடங்குகள் உருவாக்கப்பட்டு அந்த சடங்குகளுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்ற வகையில மந்திரங்கள், உச்சாடங்கள் செய்யப்பட்டன. இது ஒரு படிநிலை வளர்ச்சி. தொடக்கத்தில் மந்திரம் எல்லாம் கிடையாது. மந்திரம் என்பது நம்முடைய தமிழ் வழக்கம் அல்ல. நம்முடைய வழக்கில் உள்ளத்திலே இருக்கின்ற கனிவு தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறியாக்க. அந்த ஓதுவார் எப்படி ஓதணும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லும் பொழுது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆயினின் நன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவல்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தடிவல்க,
பிறப்பருக்கும் பிஞ்சன்றன் வெயிடல் வெல்க புறத்தாருக்கு செய்யன்றன் பூங்குழல் வெல்க என்பதை ஒரு 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 உள்ள கனிவோடு சொல்லணும். நமச்சிவாக நான் தாழ்வு சொன்னா என்ன ஆகிறது? அது நம்முடைய வழக்கு இல்லை, அது நம் வழக்கு இல்லை. ஆனா அது ஒரு வேற்று வழக்கு. அவர் என்ன கருதினார்கள்? சப்தங்கள், அந்த ஓசை கோரங்கள், அந்த ஓசை கோரங்களாலே இறைவனை அடையலாம். கௌசல்யா சுப்ரஜாரம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாகணியம் உத்திஷ 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 கோவிந்த உத்திஷ கிருடத்வஜ உத்திஷ கமலாகாந்த தைலோக்கியம் மங்களம் குரு. இந்த சப்தங்களின் வாயிலாக இறைவனை அடையலாம் என்று அவர்கள் கருதினார். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரே என்ற ஒரு பெரிய புராண பிரசித்தி. லட்சுமி நரசிம்மாச்சாரே கல்கியில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்து சமயத்தை அக்குவேறு ஆணிவராக படித்த ஆழ்ந்து அந்த கடலிலே கரைகண்ட அந்த லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்லுகின்றார், இந்த உத்திஷ்ட நரசார்தூல உத்திஷ்ட 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 கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ 7 முறை வரும். உத்திஷ்ட உத்திஷ்ட உத்திஷ்ட. நான் சொல்லல, லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ வைஷ்ணவர், வடகலை வைஷ்ணவர். அவர் சொல்றாரு, உத்திஷ்டனா என்ன அர்த்தம்? ஸ்டாண்ட் அப், நில்லு, தயவு செஞ்சு நில்லுன்னு. இது யாரை பத்தி பாடி இருக்கு? வெங்கடேஸ்வரனை பத்தி பாடி. திருப்பதியில என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆல்ரெடி என்னங்க இது? நம்மூர் ஐயங்காரு ஸ்ரீரங்கத்துல பாடினாரு இந்த சுப்ரபாதம். எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்கிறத மொழிபெயர்க்க தெரியாம எழுந்தருளாயேங்கிறதும் ஒரு அழகான தமிழ்ச்சொல், அதுக்கு ஈடுனே கிடையாதுதான், வர முடியல. அவசரப்பட்டு உத்திஷ்டர் போட்டாருன்னு சொல்லி நான் சொல்லல. ஸ்ரீ வைஷ்ணவர், வடகலை வைஷ்ணவர், அதிலே ஊறி தெளித்தவர். இந்து மதம் எங்கே போகிறது? இவ்வளவு தடியா புத்தகம் இருக்காரு. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்றாரு. இது எதுக்காக சொல்ல வரனா, சப்தங்களுக்கு அடிமையாகி கடைசியில என்ன ஆயிடும்? பொருளே விட்டுரும், பொருள் போயிருது. அதான் என்ன சொல்றாரு? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லாமே சொல்றல. சொல்லிய பாட்டு பொருள் உணர்ங்கப்பா மாணிக்கவா சொல்ற. சொல்லிய பாட்டோட பொருள் உணர்ந்தால்தான் அது உள்ளத்துக்குள்ள உண்மையான ஒரு விளைவை ஏற்படுத்தும், ஒரு கனிவை ஏற்படுத்தும். அது நம்முடைய போக்கு. ஆக இது இந்த சேனை தலைவன்கிறதுக்காக சொல்ல வந்தது. சேனை தலைவனுக்கு இந்த பக்கத்துல பிரம்மனும் அந்த பக்கத்துல விஷ்ணுவும் வந்து அபிஷேகம் செய்கிறேன், திருமுழு காட்டுகின்றார். திருமுழு காட்டி சேனை தலைவராக பிரகடனப்படுத்துறார். அது ஒரு படிவமாக்கியிருக்காங்க. அடுத்தது இன்றைக்கு இருக்கிற வங்க நாட்டுல கார்த்திகேயனுக்குரிய ஒரு சிலை. அது உட்கார்ந்துருக்க இந்த மயிலோட கழுத்து பாருங்க. இந்த மயில் ரொம்ப பெரிய கம்பீரமா இருக்கு. அடுத்தது அதே பார்த்தா கனோஜ் மியூசியத்துல ஒரு ஒரு வேளாண் குடிமகனை போல முருகனை சித்தரிச்சிருக்காங்க. அந்த நாட்டுல அந்த இடத்துல இருக்க ஒரு உழவு தொழிலாளி போல, ஒரு உழவரை போல முருகனை சித்தரித்து அந்த தலை பார்த்தீங்கன்னா அந்த உழவர்களுக்குரிய அந்த தலை அலங்காரத்தோட அதே சமயத்தில் கம்பீரமாகவும் ஒரு குழந்தையுடைய அந்த ஒரு கள்ளங்கபலற்ற புன்னகையோட அந்த முருகனை படைத்திருக்கின்றார்கள். இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் சிலதுல வலது பக்கம் திரும்பி இருக்கும், சிலது இடப்பக்கம் திரும்பி இருக்கும், சிலது நேரா நம்ம நோக்கி இருக்கும். இப்ப நேரா நம்ம நோக்கி இருந்தா என்ன பொருள்னா, அவர் வந்து போருக்கு ஆயத்தமாகி விட்டார். நல்லா நேரா இல்ல, இந்த பக்கம் இருக்கு. அடுத்தது இது வந்து பாச்சிக்கடிங்கிற இடத்துல இப்ப இருக்கிற கார்த்திகை ரொம்ப சிறப்பா நிறைய பேர் போறாங்க. இது வந்து இதுல இந்தியன் டூரிஸ்ட்ல போட்டா கூட இது கிடைக்கும். எங்கெங்க போறது? பாச்சிக்கடி நம்ம யூபியில எங்கெங்க போறது, எப்படி போறதுன்னு சொல்லி இதுவே போட்டிருக்காங்க. பேருந்து, வழித்தடம் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கும் சிறப்பா இருக்கிற ஒரு கோயில். அடுத்தது இது கல்கத்தாவில் இருக்க. இது வந்து இந்த கார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட தென்புலத்திலிருந்து சென்றிருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா கீழே வந்து வள்ளி தெய்வான் இருக்காங்க. வள்ளி தெய்வான் இருக்கு, இங்க பாருங்க கீழே நிக்கிறாங்க. மேல அந்த முருகர் இருக்காரு. ஆனா இது வந்து வள்ளி தெய்வான நம்ம வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கோம். நம்ம இதுல வந்து இப்ப வள்ளி தெய்வான இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், நான் அருமையா இருந்தது இல்லையா, கொடுத்துருக்கேன். அதனால இது வந்து ஒரு முழுக்க தென்புலத்திலிருந்து போனதுன்னு சொல்ல முடியல. ஆனா வள்ளி தெய்வானை ஏற்றிருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க, அவர் மேல இருக்காரு, மயில் அமர்ந்திருக்காரு. அடுத்தது இது புவனேஸ்வரத்துல 8, 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த பரமேஸ்வரா கோயில் ஒரு கோயில் இருக்கா. புவனேஸ்வரர் பரமேஸ்வரா கோயில் இருக்குது. அதுல வந்து நடுவில் இருக்கிறது தான் முருகன். முருகர் வந்து நம்ம வலது திருப்பியிருக்காரு. ஈட்டியை வந்து ஒரு துடுப்பு போல, ஒரு துடுப்பை படகுல இருக்கும் துடுப்பு வெளிப்போம் பாருங்க, அதை போல அந்த வேலையை ஏந்தி இருக்கின்றார். அதில் அமர்ந்த சுகாசனம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசன முறையில் அவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த குமரகுப்தங்கிறவன், அதாவது இந்த குப்த பேரரசு என்ன பண்ணிச்சு, கார்த்திகேயனோட வந்து குலதெய்வமா வழிபட்டாங்க.
அந்த கார்த்திகை கடவுள் வந்து குலதெய்வமா வழிபட்டவங்க அந்த மக்கள் மன்றத்துல செல்வாக்கம் இருந்திருக்கு. அதனால அந்த தங்க காசுகள்ல அந்த முருகனுடைய படிமத்தை அருமையாக அவர்கள் வந்து மிக அருமையாக நுண்மையா பார்க்கும் பொழுது இந்த முருகனுடைய மயில் எல்லாமே மிக சிறப்பா தெரியும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தங்க காசுங்கிறதுக்கு தங்க காசு தான் அப்படிங்கிறதுக்காக இது. ஏன்னா அதுல முதல்ல நீங்க பார்க்குறப்ப தங்க காசு மாதிரி தெரியல, இது தங்க காசு தான். இருக்கிறது எல்லாமே முருகனுடைய படிமம் தான். இந்த நடுவுல பாத்தீங்கன்னா தெரியும் முருகனுடைய படிமம் தான். அடுத்தது இந்த சப்த ரிஷி பத்திரி, இந்த சப்த ரிஷி பத்திரிஸ் இருக்காங்க, அந்த 7 முனிவருடைய துணைவியர்கள். அதுல அருந்ததியை தவிர மற்ற எல்லா முனிவருடைய மனைவிகளும் தான் அந்த முருகனை வளர்த்தவர்கள். அதனால அவர்களெல்லாம் வந்து நட்சத்திர பேருடையவர்களாக வானத்துல நட்சத்திரமா ஆக்கி விட்டார்கள். அதான் பால்வீதியா படைத்தார்ல புராண கதையெல்லாம் உண்டு. இது கடைசியில நம்ம உங்க பக்கத்து சிகாகோல ஒரு அருமையான ஒரு முருகன் படிமத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க சிகாகோ போறப்ப மியூசியம் போய் இதை தயவு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணணும். நீங்க என்ன முழுமையான செய்தி கிடைக்கிறது. டெக்கான் கிரானிக்கல் இந்த படம் வந்து சிகாகோவில் ஒரு அருமையான ரேர் முருகா ஐடல் சிகாகோ மியூசியம்னு போட்டு வந்திருந்தது. அது உடனே ப்ரெசர் பண்ணதுக்காக நான் இது பண்ணி வைத்தேன். இதை நீங்க பாக்குறப்ப போனோம், நானும் போறப்ப என்னன்னு பாருங்க. நிறைவா கடைசி அதாவது நடன நிலையில நடன கணேசர் பார்த்திருக்கோம். நடன கணேசர் நிறைய இடத்துல கூட வைக்கிறாங்க. வீட்டில் கூட வாயில நுழைஞ்ச உடனே நடன கணேசர் வைப்பாங்க. அது கொஞ்சம் நல்லது அப்படியே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நடன கணேசர் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி நடன முருகனை யாரும் பார்த்ததுல நம்ம ஊர்லயே தஞ்சாவூர்லயே இருக்கு. 15ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கருதப்படுவது. ஆனா இதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பாலகோபாலனுடைய அந்த படிமத்தை ஒரு முன்னோடியாக வைத்து படைத்திருக்கிறார். இது நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது எனக்கு இது வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒண்ணு, சிகாகோல இருந்து ஒண்ணு எடுத்தேன். இதை மறுத்தெல்லாம் வடநாட்டில் இருந்தா எடுத்தேன். வடநாட்டில் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சுற்றுப்பயணமே செல்ல வேண்டியிருக்கு. சுற்றுப்பயணம் சென்று அந்த பல கோயில்கள் இடிபாடுற்ற நிலையில இருக்கு. உதாரணமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல அழைச்சிருக்காங்க. முருகனுங்கிறது நமக்குரிய பேர். அவன் வந்து கார்த்திகேயா, வைசாகா, ஒவ்வொரு பேரு. மகாராஷ்டிரால காண்டோபான்னு பேர். காண்டான வாழ்னு பொருளாம். அந்த வாழ் வந்து 4 அடி உயரம், 4 அங்குலம் அகலமுடைய வாழ். அந்த வாழை ஏந்தியவன் அப்படின்னு பொருளாம். ஜேஜூரிங்கிற இடத்துல இருக்கு. அது ஜேஜூரி எங்க இருக்குன்னா பூனாவில இருந்து 63 மைல். அது ஜேஜூரியில் 2 குன்றுகள் இருக்கு. அந்த 2 குன்றுகளை காட் கோட்டுங்கிறது தான் இந்த முருகன், இந்த காண்டோபன் இருக்கா. ஆனால் அதை பத்தி ஒரு கதையை கூட சொல்றாங்க, வரலாறுன்னு சொல்றாங்க. அது என்ன வரலாறுன்னா, இந்த படிமங்களை உடைப்பதையே தன்னுடைய பொழுதுபோக்காக அல்லது கடமையாக அல்லது வேலையாக கொண்டவன் அவுரங்கசீப் வந்து படிமங்களை உடைக்கிறதா அவனுக்கு வேலை. அது உடைக்கிறது மூலம் தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுதான் அவர் கருதினார். அதனால ஜெஜூரியில வந்து அவர் வந்து இந்த காண்டோபா இதை வந்து உடைக்கணும்னு சொல்லி கட்டளையிட்டு அதை உடைக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. இதை உடைச்சாகணும், மன்னர் சொல்லிட்டாரு, இது வந்து சுக்குநூறா ஆக்கணும்னு சொல்லி அந்த கோயிலுடைய மதில் சுவர்ல ஒரு துளை போட்டு அந்த துளையில இந்த டைனமைட், இந்த வெடிமருந்தை வைத்து தகர்ப்பதற்காக தொலை போட்டிருக்காங்க. அவுரங்கசீப்பினுடைய படை வீரர்கள் இந்த தொலை போட்ட மாத்திரத்தில் 1.25 லட்சம் தேனீக்கள் சொல்லி கதையில 1.25 லட்சம் எவ்வளவு தேனியோ, 1.25 லட்சம் தேனீக்கள், மிகப்பெரிய தேனீக்கள் அந்த படை வீரர்களை கொட்டி 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 பல காலம் விரட்டி அடித்து விட்டதான். பல மைல் வந்துட்டாங்க. முடியல, விடவே மாட்டேங்குதான் கொட்டுறது. அவுரங்கசீப் அதிசயமா இருக்கு. எந்த போர்க்களத்துல அவுரங்கசீப் இது மாதிரி சந்தித்ததே இல்லை. அப்புறம் அந்த மக்கள்கிட்ட 5ஆம் படைகள்லாம் நமக்கு பரம்பரையா வழக்கம் தானே. அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, கேட்கலாம் என்ன பண்றது, எப்படி முறியடிக்கிறது. அப்ப மக்கள் சொல்லியிருக்காங்க, இது ஜெஜூரியில் இருக்க காண்டோபோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். அந்த கடவுளை உடைக்கணும்னு நீ நினைச்சதே தப்பு, அதற்காகத்தான் பழி வாங்கியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது. அப்பதான் அந்த முகல காலத்தான் அந்த சவரன் ரூபாய் அறிமுகம் வந்தது. 1.25 லட்சம் ரூபாய் வந்து நீ அந்த தர்ஷனையா செலுத்தி உடனடியாக அந்த சாமிக்கு தான் செய்யறதுக்காக வேண்டிக் கொண்டு இடத்த விட ஓடி போயிரு அப்படின்னு மக்கள் சொன்னாங்களாம். அதற்காக வந்து 1.25 லட்சம் ரூபாய் அந்த காண்டோப சாமிக்கு வந்து அவர் காணிக்கையா கொடுத்துட்டு ஒடியா போயிட்டாலும் அந்த பக்கம் வரவே இல்லையா. அந்த கோயில் மட்டும் அவரால் உடைக்கப்படல. மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிதைந்து இருக்கு பாருங்க. மற்றெல்லாம் அவர் கைங்கரியை நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உபயம் இப்போ ஒரு உபயம் பண்றோம், அப்போ ஒரு உபயம் அப்படி பண்ணியிருக்காரு. அதுல அவர் இந்த மாதிரிலாம் நிறைய உடைச்சிட்டாரு. அவர் உடைக்க முடியாம ஜெஜூரியில காண்டோபா கோயில் எப்படி பல்வேறு வைஷாக்கா அப்படிங்கிற பேர்ல, பல இடங்கள்ல குகா அப்படிங்கிற பேர்ல, இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல இருந்தாலும் இப்ப வருந்தத்தக்க செய்தி என்னன்னா, முருகனுக்கு கார்த்திகேயனுக்கு தூர்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போகிரி, பொறுக்கி, தூர்த்தா என்ற பெயரால் அழைத்து பல இடங்கள்ல திருடர்கள் மட்டுமே வழிபடுற இடமா மாறி போயிடுச்சு. ராஜ்கோட்ல, கல்கத்தாவிலே பல இடங்கள்ல
திருடர்களுடைய வழிபாடு தெய்வமாக இந்த தூர்த்தனை அறிமுகப்படுத்தி விட்டார். அவ்வளவு தூரம், அதாவது ஒரு தொன்மத்தை ஆக கேவலமாக கொச்சைப்படுத்துகின்ற முயற்சி. இன்னொன்று உயர்த்தி கொள்ளுங்கள். நான் வேண்டாம்னு சொல்ல, தலைவர்கள் கடையில் அப்படிதான் பண்றோம். ஒரு தலைவரை ரொம்ப உயர்த்தி சொல்றோம். சரி, உயர்த்தி கொள்ளுங்க, உங்க உரிமை இருக்கு. அவர்தான் இன்றைக்கு கடவுள் அவதாரம் சொல்லுங்க, அவர் அவதாரம் நன்மை, அவர் தொட்டதெல்லாம் தொலங்கும், அவர் கண்ணை மூணா இருட்டு, அவர் கண்ணை திறந்தா பகல், எல்லாம் சொல்லுங்க. ஆனா இன்னொருத்தர் காலம் மட்டும் இருக்கலாமா? என்ன ஆச்சு? ஒரு துன்பத்தை வாழாக உயர்த்தி விட்டு முருகனை கேவலப்படுத்தி விட்டார்கள். அவன் திருடர்கள், சமூக விரோதிகள், பாலுறவு தொழிலாளிகள், இவர்கள் மட்டுமே வழிபடுகின்ற வழிபடு தெய்வமாக வங்காளத்தில், ராஜபுதனத்தில், வடநாட்டின் பல இடங்களிலே சிக்கி சிதைந்து சின்னாபீனமான கோயில்கள் அவர்களாலே பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை படிக்கும் பொழுதுதான் அப்பதான் எனக்கு இந்த தொன்மத்தினுடைய ஆக பெருமை வாய்ந்த ஒரு ஆசிய கடவுளாக ஆப்கானிஸ்தான்ல இருந்துக்கு பிறகு போனிஷியர்கள் தங்கள் வழிபடு தெய்வமாக ஒரு போர்க்கடவுளை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த போர்க்கடவுளை ஒரு செந்நிறமான ஆடை அணிந்து செந்நிறமாக இருப்பான். சிவப்பு என்பது போர்க்கடவுளுடைய நிறம். அவன் கையில இந்த வேலை போல ஒரு ஈட்டை ஏந்தி இருப்பான். ஆக போனிஷியர்கள் வரைக்கும் இந்த போர்க்கடவுள் முருகன் வழிபடப்பட்ட இந்த தொன்மம் இப்பொழுது குற்றவாளிகளுடைய தெய்வமாக குறுகி போய்விட்டதற்கு காரணம் இது ஒரு நுண் அரசியல். ஆக இன்னைக்கு இமயத்தில இருந்து குமரி வரைக்கும் முருக வழிபாடு என்று நாம் சொன்னாலும் கூட அந்த முருக வழிபாடு என்பது அப்படி விந்திய மலைக்கு தெற்கதான். மகாராஷ்டிராவில் கீவா ஜெகநாதனே ஒரு முறை மராட்டிய மாநிலத்துக்கு சென்ற பொழுது ஒரு கோயிலுக்கு சென்றிருக்கின்றார். அந்த கோயில் கார்த்திகையனுடைய கோயில். அந்த கோயிலில் திருமணமான பெண்கள் தான் வழிபடலாம், திருமணமாகாத பெண்கள் வழிபடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அது அவருக்கு கெடுதியை பயக்கும், இது கார்த்திகை சாமி, ஆனால் கல்யாண பெண்களை அவர் கெடுதி செய்து விடுவார் அப்படின்னு அவர் சொல்லி அவரே சிவசிவான்னு இது பண்ணி அவர் முருகன் பெருமைங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்படிலாம் ஆகணுமா முருகனுடைய திருவிளையாடல்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. ஆக வடபுலத்திலெல்லாம் முழுக்க முழுக்க சிறுமைப்படுத்தப்பட்டு தெற்க தான், அது ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் குமாரசாமி அப்படின்னு வழிபடப்படுகின்ற தெய்வத்துக்கு கூட இந்த குடும்பம் உண்டு. இந்த குமாரசாமி என்ற பெயரை வழிபடப்படுகிற தெய்வத்தை திருமணமான பெண்கள் தான் போய் வழிபடலாம், திருமணம் ஆகாதவங்க வழிபடக்கூடாது. அது இல்லாமல் சில இடங்கள் பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியும் கர்நாடகாவில் சில கோயில்கள் வரையறை செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. ஆனால் கேரளாவும் தமிழ்நாடும் அதில் விதிவிலக்கு. மலையாளிகளும் தமிழர்களும் முருகனை தங்கள் வீட்டு தெய்வமாக, தங்களுடைய வீட்டு பிள்ளையாக, தங்களுக்குரிய ஒரு துன்பமாக முருகனை அவர்கள் எந்த விதமான வழிபாட்டு முறை மேற்கொண்டிருந்தாலும் மிகச் செல்லமாக வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக முருகன் இங்கே அமர்ந்திருக்கின்ற. நல்ல வழியாக இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு நம்ம விரட்டி இல்லை. ஆக அந்த வகையில் நம்ம இந்த 6 படைவீடு இருந்தது கூட அதற்காகத்தான் இந்த 6 படைவீடுங்கிற கோட்பாடு தவறான ஒன்று. அதாவது 6 படைவீடுங்கிறது இல்லை, 5 படைவீடுகளை சொல்றவரு 6வதா குன்றுதோர் ஆடல்ங்கிற. குன்றுதோர் ஆடல்னா எங்க எங்க குன்று இருக்கோ, அது அமெரிக்காவில் இருக்க குன்றா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்க குன்றா இருந்தாலும் சரி, இல்லையா இங்க கூட இந்த பக்கத்துல ஒரு கலிபோர்னியா பக்கத்துல ஒரு குன்றில் ஒரு கோயில் பார்த்தேன். எந்த இடமா இருந்தாலும் எல்லா குன்றுகளையும் ஆடிட்டு இருப்பான். அந்த காவடிங்கிற தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் காவடிங்கிறோம், பன்னீர் காவடிங்கிறோம், பூ காவடிங்கிறோம், பல விதமான அன்னக்காவடி, பல்வேறு காவடி. காவடியோட உள்பொருள் என்னன்னு கேட்டா, பல்வேறு மாநிலங்களை அல்லது நிலங்களை அல்லது சிற்றூர்களை அல்லது வாழ்விடங்களை சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கிற விளைபொருள் அல்லது அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக, அலங்காரமால பகிர்ந்து கொள்ளக்கூடிய உணவாக அல்லது மலராக அல்லது பருகுவதாக அவற்றெல்லாம் அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு இடத்துல கொண்டு எல்லாரும் சேர்ந்து அவற்றை பயணிப்பதுதான் காவடியோட கடைசி இலக்கே இருக்கும். முருகனை வழிபட திருச்செந்தூர்லேருந்து ஒருத்தர் வரலாம், சென்னையிலேருந்து ஒருத்தர் வரலாம், மதுரையிலேருந்து ஒருத்தர் வரலாம். அவர் மதுரையில் இருக்கிறவர் மதுரையில் என்ன அதிகமாக கிடைக்கும், மதுரையில் மல்லிப்பூ நிறையா கிடைக்கும், அவர் புஷ்பக்காவடி மலர்காவடி எடுத்து வருகின்றேன். நான் இந்த பக்கத்தில் நிறையா வைகை சம்பா கிடைக்கும், அந்த சம்பா அரிசியில் நான் சோறு வங்கி கொண்டு இப்படி எல்லாரும் கொண்டு கலந்து உறவாடி கலந்து உணவாடுவதுதான் காவடியோட அடிப்படையே. காவடி என்பதை அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அனைவரும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அரிய குடியாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் காவடி. காவடியில வேற எதுவுமே இல்லை, அதில் வேற மந்திர உச்சாரணமோ வேற கண்ணுக்கு தெரியாததோ அது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதோ எதுவுமே கிடையாது. காவடி நம்ம ஆங்கிலத்தோடைய பிராக்மேட்டிக் அப்ரோச், ஒரு பயன்பாட்டு நடைமுறை சார் அணுகுமுறை.
கடவுளின் பேர்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நம்ம சிரித்து உறவாடி உணவு உண்டு மற்றவற்றெல்லாம் பருகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த காவடியை எடுத்தார்கள். அந்த காவடி இன்றைக்கும் உலகத்தில் எல்லாரும் எங்கெங்கே தமிழர் வாழ்கின்றார்களோ மேற்கிந்திய தீவுகளில் 350 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே போனாங்க தமிழர்கள். அந்த 350 ஆண்டுகளுக்கு முன்னால் போன தமிழர்கள் இன்றைக்கு கடைசியா ஒரே ஒரு தமிழருக்கு தான் அந்த தமிழ் தெரியும். மற்ற யாருக்குமே தமிழ் தெரியும். அந்த அந்த கடைசியா தமிழ் தெரிந்த ஒருத்தர் வந்து 87 வயது. அவர் இறந்துட்டாருன்னா அங்கே தமிழ் தெரிஞ்சவங்களே யாரும் கிடையாது. ஆனா அங்க காவடி இருக்கின்றது, அங்கே கரகம் இருக்கின்றது. பாரிஸுக்கு வந்து அவங்க காவடியும் கரகமும் எடுக்கிறாங்க. மேற்கிந்திய தீவில் வந்து பாரிஸ்க்கு போய் காவடி எடுக்கின்றார்கள், கரகம் ஆடுகின்றார்கள். அது பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்து அந்த கலை அவர்கள் போற்றி வருகின்றார். ஆக இந்த காவடி என்பது முழுக்க முழுக்க தொல்தமிழ் பண்பாட்டு சின்னம். அந்த தொல்தமிழ் பண்பாட்டு சின்னம் முருக வழிபாட்டை சார்ந்தது. உலகெங்கும் இன்றைக்கு பரவி விரவி கிடக்கின்ற ஒன்று. அது என்றென்றைக்கும் முருகனுடைய பெயரை சொல்லுகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. ஆக இந்த முருக வழிபாடு அது முருகன் என்கின்ற துன்பத்தினுடைய அந்த சிறப்பை ஒரு பன்முகப்பாங்காக அணுகி சொல்ல வேண்டும். இந்த உரையினால் அப்படி அமைக்க முடியவில்லை, நேரம் போகாமையினால். என்றாலும் அதை ஒரு பன்முகப்பாங்கான முறையில் அமைத்து இந்த முருகனை பற்றிய புராண கதைகள் வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திர வாயாலேயே சொல்றார். விஸ்வாமித்திர வாயாலேயே வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி படைத்திருந்தார். அதை பற்றி அதனுடைய தாத்பரியம் என்ன, அது எப்படி நக்கீரர் எதிர்கொள்றாரு, குமார சம்பவத்துல காளிதாசர் எப்படி சொல்றாரு. காளிதாஸ் சொன்னதுக்கு காளிதாசனுக்கு எது ஆதி, காளிதாசன் எல்லாவற்றையும் அப்படி எடுத்துக்கொண்டு வரல. ரொம்ப ஆய்வு நுணுக்கம் சார்ந்த ஒரு படைப்பாளி. காளிதாசன் தேர்ந்த படைப்பாளி, இந்திய படைப்பாளிகள்ல தேர்ந்த ஒரு படைப்பாளி. ஆக இந்த காளிதாசன் அந்த உஜ்ஜயினியில் இருக்கும் ஒரு கார்த்திகையனை பத்தி காளிதாசன் சொல்லுவான், மேக சந்தேசத்தை சொல்லுவான். என் மேகமே வானிலை பறந்து திரிந்து களைப்படைந்து விட்டால் உஜ்ஜயினிலே சற்று இறங்கி இளைப்பாறு, அங்கே கார்த்திகேயன் கோயிலுக்கு சென்று கார்த்திகேயனை வழிபடு, உனக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிமா காளிதாசன். ஆக இந்த காளிதாசன் குமார சம்பவத்தை சொன்னதற்கு பின்புலம், அதற்கு பின்னணி அமைந்ததால என்ன, அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி வேணும். இந்த கதை வந்து ஒரு கூச்சத்தை ஏற்படுத்துவதாக அல்லது ஒரு அருவருப்பை ஏற்படுத்துவதாக பெரியவர்கள் கருதினாலும், அதாவது கதைக்கு ஒரு நுண்ணரசியலாக அமைந்தது எது, எப்படி ஏற்பட்டது, அதாவது எதுவும் இல்லாமல் பிறக்காது, ஒன்றும் இல்லாமல் சூன்யத்திலிருந்து எதுவும் பிறக்காது. ஆக அதற்குரிய காரணம் என்ன, இதெல்லாம் வந்து ஆய்வு நோக்கில் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி போர்க்கடவுள் என்ற கோட்பாடு, இந்த போர்க்கடவுள் இது வரும் பொழுது முருகனும் கொற்றவையும் தான் போர்க்கடவுள். கொற்றவை வந்து பாலையில தெய்வமா மட்டும் அல்ல, போர்க்கடவுளாக போற்றப்படுகின்றார் சங்க இலக்கியத்துல. அது மட்டும் இல்ல, அண்மை காலம் வரைக்கும் படைவீட்டம்மன் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். படைவீடு என்றால் என்ன, வார் கேம்ப், படை வீடு. அந்த படை வீட்டில் வந்து படை வீரர்கள் எல்லாம் வந்து போருக்கு செல்வதற்கு முன்னதாக, போருக்கு சென்றதற்கு பிறகு, அல்லது போர் நடக்கின்ற பொழுது 3 வேளையிலையும் வழிபடுகின்ற கொற்றவை. கொற்றவையும் ஒரு போர்க்கடவுள் தான், முருகனும் ஒரு போர்க்கடவுள் தான். அந்த போர்க்கடவுள் கோட்பாடு கிரேக்க நாகரிகத்திலேயோ அல்லது ரோம நாகரிகத்திலோ அது எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இதற்கும் அதற்கும் உண்ட ஒற்றுமை இதெல்லாம் கூட ஆராயும். ஆக ஒரு பெரிய ஆய்வு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுப்பயணம் சென்று நம்ம எதோ கிடைக்கின்ற நூல்களில் கிடைக்கின்ற தரவுகளில் இருந்து திரட்டதோடு அமையாம ஒரு சுற்றுப்பயணமே செய்து இந்த கோயில்கள் எல்லாம் எவ்வாறு அமைந்துள்ளன, அங்கே இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசம் இருக்க மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, இன்றைக்கு அவர்கள் முருகனை வழிபடாமல் போனாலும் அவர்கள் முருகு என்றாலே சேவல் என்ற பொருளே வழங்குகின்றார். இந்தியில முருகுன்னா சேவல் தான், முருகனுடைய சேவல் தான். அவர்கள் கோழி முட்டை, கோழி இறைச்சி அவர்கள் உண்பதில்லை. இந்த பழங்குடி மக்கள் அவர்கள் உண்பதில்லை, இன்றைக்கு வரைக்கும் உண்பதில்லை என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆக இந்த நம்பிக்கைகள் வழி வழியாக வருகின்ற நம்பிக்கைகள், வழி வழியாக அமைந்த அந்த கோயில் வழிபாட்டு முறைகள், கோயில்கள் எவ்வாறு இப்பொழுது இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் கூட ஒரு நெடிய ஆய்வு நிகழ்த்த வேண்டும். அங்கனம் ஆய்வு நிகழ்த்தி அதற்கு பிறகு இந்த நூலில் இருந்து ஆய்வு செய்கின்றோமே புராணங்கள், இந்த ஆய்வை ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான ஆய்வாக நிகழ்த்தினோம் என்றால் அது ஏன்னா நம்முடைய அதாவது நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய முன்னோருடைய சிந்தனைகளை, நம்முடைய முன்னோருடைய அந்த கருத்துருவாக்கங்களை எல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கு. எங்கிருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா, எந்த பின்புலத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம் வந்தால் அதை நம்ம பெருமை மிக்கதாக செய்ய வேண்டும், தலை நிமிர்வதாக செய்ய வேண்டும்.
அப்படி தலைமுறை செய்கின்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது. நல்ல வேளையாக அப்படிதான் இருக்கு. எதுவுமே நாம் கூணி கூறுவதை போல இல்லை. நமக்கு வாய்த்திருக்கின்ற துன்பங்களோ, நமக்கு வாய்த்திருக்கின்ற வழிபாட்டு முறைகளோ, நமக்கு வாய்த்திருக்கின்ற அமைப்பு இலக்கியங்கள், அந்த சமய இலக்கியங்கிற சொல்லே கூட தவறுங்கிறது நான் அடிக்கடி சொல்றது. சமய இலக்கியம்னா ஒரு இலக்கியம் கிடையாது. எப்படி சமய இலக்கியம் ஆகும்? இலக்கியம் தான். இப்ப 20ஆம் நூற்றாண்டு கவிதை இருக்கு, அது யாராவது கட்சி இலக்கியம்னு சொல்றீங்களா? இல்லைங்க இது திமுக இலக்கியம், இது கம்யூனிஸ்ட் இலக்கியங்க, இது காங்கிரஸ் இலக்கியம் சொல்றீங்களா? இல்ல. அதே மாதிரிதான் சமய இலக்கியம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சீரிய உலகம் ஒன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய் நேரிய எதிர்ஒப்பின்றி நீத்த ஒரு கடவுள் தூய வேரிய கமலவாதம் வினையர பணிந்து போற்றி. இது எந்த கடவுளை யார் பாடுனதுன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு முறை சொல்றேன். சீரிய உலகம் ஒன்றும் செய்து அழித்து அழிப்பவல்லாய் நேரிய எதிர்ஒப்பு இன்றி நீத்த ஒரு கடவுள் தூய வேரிய கமலவாதம் வினையர பணிந்து போற்றி. பேராசிரியர் வாசரங்கநாதர் வேற யாராவது சொல்லுங்க. எந்த கடவுள்னு தெரியுதா? அவரை மட்டும் விட்டுருவோம். அவருக்கு தெரியும். சிவன் சிவன் சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு 40 விழுக்காடு சிவன் வச்சுக்கோமா? சரி, அப்புறம் வேற கடவுள் யாரு? திருமால். சரி, அப்புறம் முருகன். அல்லான்னு சொன்னவர் பீட்டர். அதை நீங்க பார்க்கணும். பீட்டர் அல்லான்னு சொன்ன. ஆனா பீட்டர் என்ன சொல்லியிருக்கணும்? தேம்பாவணி. தேம்பாவணி சமய இலக்கியமா? அது அண்ணன் பேச போறோம்ல, சமய இலக்கியமா? அடுத்து இன்னொரு பாட்டு சொல்றேன். திருவுருவாய் உடலுருவாய் அறிவினோடு தெளிவிடத்தும் சிந்தியாத அருவுருவாய் உருவுருவாய் அகம்புறமும் தன்னியலா அடங்கா என்ப தொருவுருவாய் இம்மையினில் உண்மையினை தோற்றுவிக்கும் ஒளியாய் யாவும் மறுவுருவாய் வளர்காவன் முதலவனை பணிந்து உண்ணி வாழ்த்துவோமே. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. யார் சீராபுரம் சொன்னது? உங்க பேரு? ஜெயந்தி சங்கர். ரொம்ப பாராட்டல. சீராபுரம் ஜெயந்தி சங்கர் சொன்னதானே உங்களுக்கு தெரியுது இல்லையா? சங்கர் தான் முதல்ல சொன்னாரு. அதாவது என்னன்னா, ₹5 கேள்வியா வச்சிருந்து நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல, நேரம் இல்ல, நான் முடிச்சிடறேன். முடிக்கணும் நானு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த சமயம் சொல்ல முடியாது. நீங்க இந்த சமயம் சாரா நிலையை சொல்ல பாருங்க, செக்யூலர்னு சொல்ல பாருங்க. அந்த சமய சார்பற்ற நிலைய நம்ம சமய இலக்கியம் சொல்றீங்க பாருங்க, அதுலதான் பார்க்க முடியாது. எப்படி சமய இலக்கியமாகுமா? சமய இலக்கியமாகுமா? எங்க ஒரு சில இடங்கள்ல தெரியாத சம்பந்தர் போற வகையில தெரியாதனமா அவர் அரசியல்வாதி திட்டுற மாதிரி திட்டிடுவாரு. அவர் கொஞ்சம் அடையாளம் காமிச்சிடுறாரு. அப்புறம் நம்ம திருமங்கை ஆழ்வார். இந்த 2 பேரை விட்டுட்டீங்கன்னா வேற யாருமே அடுத்த சமயத்தை பழிப்பதோ, சமய காழ்ப்புடன் பேசுவதோ, அல்ல அடுத்த கடவுளை படிப்பதோ எந்த இலக்கியத்தையும் கிடையாது. அதனால அவை எல்லாமே தமிழ் இலக்கியம் தான். என்னுடைய தந்தையார் அழுத்தம் திட்டமா சொல்லுவாரு, சமய இலக்கியங்கிற சொல்ல பயன்படுத்தாதீங்க. தேம்பாவணியும் தமிழ் இலக்கியம் தான், திருவாசகமும் தமிழ் இலக்கியம் தான், திவ்ய பிரபந்தமும் தமிழ் இலக்கியம் தான். அது சமய இலக்கியம் அப்படி முத்திர குத்தாதீங்க. தமிழ் இலக்கியம் தான் தமிழோட ஒரு கூறு. அதனால அந்த வகையில இந்த தமிழோட பெருமை, தமிழுக்கு பெருமை. தமிழ சமய சார்பாக அமைந்தால் கூட தமிழ்மை சார்ந்ததாக, தமிழர் அனைத்தையும் தழுவியதாக. யாராவது நாமம் போட்டவங்க மட்டும் தான் கம்பராமாயணம் படிக்கணும். கம்பர் கழகத்துக்கு யார் தலைவர்? அன்னைக்கு மூமு இஸ்மாயில் தலைவரா இருந்தார். யார் கம்பளை பத்தி அதிகம் பேசுறது? சர்ச்சுக்கு போற சாலமன் பாப்பையா. ஆக இங்க அந்த மாதிரி வரையறை கிடையாது. அதனால சமயச்சார்பற்ற ஒரு சமய பொது நோக்கு நம்முடைய தமிழாலை நிறுவப்படுவதற்கு இந்த இலக்கியங்கள் எல்லாம் உறுதுணையாக அமைகின்றன. ஆக சாலச்சிறந்த தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுவதற்கு சான்றோர்கள் 10 பேர் வரை இருக்கின்றார்கள். நாம் பேசுறதுக்கு உண்மையிலே பேசுவதற்காக வரவில்லை, அவர்கள் பேச்சை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். அந்த சான்றோர்களுடைய பேச்சை எல்லாம் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்காங்க, பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்காங்க. அவற்றெல்லாம் கேட்பதற்காக ஆயத்தமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அச்சப்படுற மாதிரி ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா பேசுவாங்க. அவர்களை வரவேற்று அவர் உளமாற போற்றி பல்வேறு அலுவலகங்களில் இலக்கியங்கள் எல்லாம் படித்து ஆயத்தம் செய்திருக்கின்ற அவர்களை வருகை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிக்குரிய அமைச்சர். நன்றி.